வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக போராட்டம் நடத்த முயன்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து அது தொடர்பான எதிர்ப்பு குரல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஊர் பொதுமக்கள் அது குறித்து என்ன சொல்கிறார்கள்? இதுபோன்ற போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட என்ன காரணம்? திலகவதி, வேங்கைவேல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை கண்டித்தும் இந்த குற்றப்பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட வேங்கைவேல் மக்களையே அவர்கள் குற்றவாளிகளாக சித்தரிப்பதாக கூறியும் இந்த குற்றப்பத்திரிகையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் அதேபோல் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தும் தமிழக மக்கள் புரட்சி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று புதுக்கோட்டையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தனர். இதனை முன்னிட்டு சிபிசிஐடி அலுவலகம், பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அதேபோல புதுக்கோட்டை அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்காக வந்த அந்த அமைப்பின் மாநில தலைவர் அரங்க குணசேகரன், அதேபோல மாவட்ட அமைப்பாளர் ஜீவானந்தம் உள்ளிட்டோரையும் போலீசார் கைது செஞ்சுட்டு வர்றாங்க. தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வரும் நபர்களை கைது செய்யும் வகையில் அங்கங்க சோதனை சாவடிகளும் போலீசார் அமைச்சிருக்காங்க. இப்போ போலீசாரை பொறுத்தவரையில் போலீசார் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை முன்வைத்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. இது குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் போராட்டத்திற்கு அனுமதிக்க முடியாது என்று தான் சொல்றாங்க. இப்போ மதுரை உயர்நீதிமன்றம் அதே கருத்து தான் கூறியிருக்கு. இருந்த போதிலும் இப்போ வேங்கவேல் கிராமத்தில் அந்த மக்கள் தொடர்ந்து இன்றும் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் புரட்சி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதனை கட்டுப்படுத்தும் பணியில் அனுமதியின்றி நடைபெறும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் பணிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.